இது எந்த ஆண்டு உள்ள புத்தகம்னு பாத்தீங்கன்னா 1939. நம்ம தமிழ் நிலத்தின் சொந்தமான பனைமரத்தை பத்தி சொன்னா கிரிஞ்சா பார்க்க வேண்டியது. எல்லாரும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டா மெடிக்கல் மாஃபியா வேலை என்ன பண்ண முடியும்? அவனுக்கு வியாபாரம்னா நம்ம எல்லாம் நோய்வாய்ப்படணுமே, நம்ம எல்லாம் கண்டகர்மத்தை தின்னாதானே அவனுக்கு வியாபாரம் ஆகும். மரங்களை பத்தி, நீரை பத்தி, விவசாயத்தை பத்தி எல்லாம் பேசினா கிரிஞ்சா பாக்குற சமூகம்ல பனைமரத்தை பத்தி சொன்னா நீ அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டியாடான்னு கேட்க வேண்டியது. எனக்கு நடந்த அனுபவத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல கல்லூரி படிக்கும் போது ஒரு தேமல் வந்திருந்தது. ரொம்ப பெரிய தேமலா இருந்தது. இங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும், சொரிஞ்சா பொடுகு மாதிரி உதிர்ந்து விழும். அந்த தேமல் ரிலேட்டடாட்டு மாத்திரை போட்டு பார்த்தேன், சோப்பு வாங்கி பயன்படுத்தி பார்த்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகல. எங்க தாத்தா பார்த்துட்டு ஒண்ணுமே இல்லைங்க, வானு கூப்பிட்டுட்டு போயிட்டு நேரா ஆத்தங்கரைக்கு கூப்பிட்டு போனாரு. அங்க ஒரு ஒத்த பனை மரம் நின்னது, ஒரு ஆண் பனை. அந்த ஆண் பனையோட மூட்டுல அருவாளை திருப்பி பிடிச்சிட்டு 2 தட்டு தட்டினாரு. அந்த பனை மூட்டு தோலை லேசா சதைச்ச உடனே ஒரு சாறு வந்து அந்த சாறு எடுத்து போட்டாரு. 3 நாள் தான் மக்களே போட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஆச்சு தேமல் எனக்கு வந்ததே இல்லை. அவர்கிட்ட கேட்டப்ப சொன்னாரு, ஒத்த பனையா இருக்கணும், ஆண் பனையா இருக்கணும். ஏன் ஒத்த பனையா இருக்குன்னு சொன்னாரு. எனக்கு இன்னைக்கு